மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஜெகதீச பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். தம்பி, என்ன 1 மணிக்கு அண்ணன் முடிச்சுட்டே தான் இருப்பேன், எழுப்பிடு. ட்ரம்ப் என்னட்ட பேசணும்னு சொன்னார். சீரியஸா? பாரதிய ஜனதாவிடம் சங்கமித்த பிறகு, எங்கள் கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்த பிறகு, இனிமேல் சமரசம் இல்லாமல் சீமானனை எதிர்ப்பதுதான் எங்கள் வேலை. ஒரு 4-5 வரியை மட்டும் படித்து விட்டு, இல்ல படித்தவர்கள் சொன்னதை கேட்டு உடனடியாக அவரை பொறுப்பிலிருந்து தூக்கி விடுகிறார். எந்த காரணமும் கேட்காமல். சேவியர் பிலிக்ஸினுடைய அறிவில் கால் பகுதி கூட அண்ணனுக்கு கிடையாது என்பது எனக்கு தெரியும். உங்கள் கூட இத்தனை ஆண்டு காலமா பழகி, உங்களை சித்தப்பா பெரியப்பா என்று எங்கள் கூப்பிட்டு, என் கட்சிக்காரர்களை கூப்பிட்ட என் குடும்பத்தையே நாங்கள் கட்சி விட்டு வந்த பிறகு கண்ணா பின்னமா எழுதுகிற நீங்கள் எழுத சொல்லுவார்கள். பிரபாகரனிடம் பாடம் பிடித்தவர்கள், அவர்கள் சீமானிடம் பாடம் பிடித்தவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். தங்காத வெறியுண்ட இடம் தூய்மைவாதம் பேசுறவங்க அவங்க. நீ தப்பு பண்ணிட்டா நீங்க துரோகி, நீ அதான் அண்ணன் சீமானு சொல்லுவார். என்னது கருணாநிதி பேர்ல லைப்ரரி அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு லைப்ரரி தேவையில்லைன்னா ஜெயலலிதாவுக்கு சமாதியும் தேவையில்லை தானே அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. வாட்ஸ்அப் செய்தி பற்றி பேசுறவர் அதிகமாக. ஒரு லைப்ரரியாவது போயிருக்கீங்களா? நான் இன்றைக்கு சென்னையில் இருக்கிற கன்னிமரா லைப்ரரி, பிரிட்டிஷ் கவுன்சில், இன்னைக்கு அமெரிக்க தூதரகத்துக்கு, அமெரிக்க லைப்ரரி கூட அன்னைக்கு கல்லூரியினுடைய போனஃபைட் வச்சுருந்தா உள்ள விடுவான். அலையன்ஸ் பிரான்சிஸ், மேக்ஸ் மில்லர் பவன், எல்லா இடத்துலையும் லைப்ரரி இருக்கு. ஒரு லைப்ரரிக்கு இவர் போயிருப்பாரா? படிக்கக்கூடாதுன்னு பாப்பான்னு சொல்றான், நீயும் சொல்ற. கேட்டா பாப்பான், அனைவரையும் சமமாக பாப்பான், அதனே பாப்பான்றான். இவர் அருகில் இருக்கிற அரை வேக்காடுகள், தமிழ் தேசியத்தை பற்றி புரியாதவர்கள், தமிழர்களுக்குள் சண்டை மூட்டுகிற ஒரு வேலையை அந்த பார்ப்பனியம் செய்கிறது. அந்த பார்ப்பனியத்தினுடைய கையாளாக மாறிவிட்ட காரணத்தினால் அனைத்தையும் குறை சொல்லி கொண்டிருக்கிறது தான் இவர் வேலையை. மாவட்ட செயலாளர்லாம் மாவட்ட கூட பொறுப்பு இல்லைங்க தான். மாநில ஒருங்கிணைப்பாளெல்லாம் கிறிஸ்டப்பா இட்டு வச்சுன்ற ஆணவத்தால், அகம்பாகத்தால், தன்னலத்தால், சுயநலத்தால் இன்னைக்கு சிதைந்து சிறுத்து போய்விட்டார். சாதியின் பிடியில் நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்குது. கூட்டணிக்கு போய் தனக்கு என்ன கிடைக்குமோ அதையெல்லாம் தனியாக இருக்கிற போது அனைவரிடமும் வாங்கி கொள்ளலாம் என்ற இத்தனை ஆண்டுகால தேர்தல் அரசியலில் அவருக்கு தெரியும். நீங்கள் உங்க கட்சி, உங்க வேட்பாளரும் தோக்க வேண்டும் என்று பணம் வாங்குறீங்களே, உங்க நோக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரால்? வருண் ஐபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அந்த வழக்குல இன்னைக்கு நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டியது இருந்துச்சு. அதுல பேசும்போது எனக்கு நெருங்கிய நண்பர்கள் புதின் மற்றும் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரியுமா? அதெல்லாம் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், ஆச்சரியமா இருக்கும். இதை கேட்டுட்டு நாம் தமிழர் தம்பி கூட அங்க திட்டுவாங்க. உண்மையிலே ட்ரம்ப் அண்ணனுக்கு தெரிஞ்சவர் தான். இப்படி ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொல்றாரு, இதை நான் எந்த கருத்து இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை, இதெல்லாம் முதல் முறையா சொல்றேன். தம்பி, என்ன 1 மணிக்கு அண்ணன் முடிச்சுட்டே தான் இருப்பேன், எழுப்பிடு. ட்ரம்ப் என்னட்ட பேசணும்னு சொன்னார். சீரியஸா? சிரிப்பீங்க. நான் இதே மாதிரி தான் சிரிச்சேன். யாரும் அங்க இருக்க ஈழத் தமிழர்கள் தேர்தலில் அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இது அண்ணன் என் தம்பி புகழேந்தி மாறனுக்கு தெரியும். இதெல்லாம் வெளியே ஏன் இதை சொல்றேன்னா, இவர் இனிமேல் பாரதிய ஜனதாவிடம் சங்கமித்த பிறகு, எங்கள் கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்த பிறகு, இனிமேல் சமரசம் இல்லாமல் சீமானனை எதிர்ப்பதுதான் எங்கள் வேலை. சரி, இந்த ஐபிஎஸ் வருண் அவருக்கும் இவருக்குமான இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இது ஏன் இவ்வளவு தூரம் போறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அண்ணன் தான் காரணம். இதை எளிமையாக முடித்திருக்க வேண்டிய விஷயம். ஐயா பிலிக்ஸ் அவர்கள் இதை சரியா கொண்டுட்டு போய் ஒரு கடிதம் போட்டு முடிச்சிருப்பார். இவர் மேடையில பேசுற மாதிரிலாம் ஒரு கடிதத்தை எழுத முடியாது. ஒரு கற்றறிந்த பேரறிஞர் அவரு. பழனி பாபா அவர்களுக்கு, தமிழரசன் அவர்களுக்கு, இந்த அரசு சொல்லக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகள், நான் சொல்லல, இஸ்லாமிய செயற்பாட்டாளர்கள் எல்லாம் வாதாடியவர் ஐயா சேவியர் பிலிக்ஸ் அவர்கள். அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில், நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில், உங்கள் வயதில் நீங்கள் இன்னும் ஐஜி ஆகக்கூடிய அளவுக்கு, இல்லை டிஜிபி ஆகிறதுக்கு இதெல்லாம் கடிதத்திலிருந்து தவறு, ஒரு 4-5 வரியை மட்டும் படித்து விட்டு, இல்ல படித்தவர்கள் சொன்னதை கேட்டு உடனடியாக அவரை பொறுப்பிலிருந்து தூக்கி விடுகிறார். எந்த காரணமும் கேட்காமல். சேவியர் பிலிக்ஸினுடைய அறிவில் கால் பகுதி கூட அண்ணனுக்கு கிடையாது என்பது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? வழக்கறிஞர் அறிவு என்பது வேறு. நான் தமிழ்ல பேசுறது, ஆங்கிலம் பேசுறது வேறு. சட்ட சொற்களை பயன்படுத்துவது அது சட்டம் படித்தவர்களுக்கும் அதில் நுட்பமாக இருப்பவர்களுக்கும் தான் அது தெரியும்.
அது குறைந்தபட்சம் எங்கள் அண்ணியாவது ஒரு படித்து கேட்டு காமிச்சிக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு வழக்கறிஞர், யாரையும் கேட்காத தூக்கிட்டார். இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு என்னையே நீங்கள் ஏன் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் கூட இத்தனை ஆண்டு காலமாக பழகி உங்களை சித்தப்பா பெரியப்பா என்று எங்கள் கூப்பிட்டு என் கட்சிக்காரர்களை கூப்பிட்ட என் குடும்பத்தையே நாங்கள் கட்சி விட்டு வந்த பிறகு கண்ணா பின்னாமா எழுதுகிற நீங்கள் எழுத சொல்லுவார் இவர். சும்மா அவங்களால எழுதல, என்ன அவன் அவளை பேசுறான், அவனை பத்தி பேசி விடு, அடிச்சு விடுன்னு. அதனாலதான் பல பேர் எங்களை பேசி கூட கூட நான் ஏன் தன்மையாக அவர்களை எந்த சொல்லும் எதிர் சொல்லும் இதுவரைக்கும் சொல்லுவது கிடையாது. காரணம், நாங்கள் பிரபாகரனிடம் பாடம் பிடித்தவர்கள், அவர்கள் சீமானிடம் பாடம் பிடித்தவர்கள், அப்படித்தான் இருப்பார்கள். இந்த பிரச்சனை அப்பயே முடிச்சிருக்கலாம். ஒருத்தர் கைதாகிறார், அந்த கைதாகிற போது அவர்கள் இருக்கிற அலைபேசியில் இருக்கிற இதெல்லாம் வெளியாகுது. இதை வந்து சட்டம் தான் நிரூபிக்கணும், நம்ம காவல்துறையில் அதை கண்டுபிடிப்பது. அவர் வந்து இப்போ வந்து ஒரு வழக்கு அதை விசாரிக்க சொல்லி அவர் ஒருத்தர் துரைமுருகன் போட்டதுனால அதை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் இல்லை, யார் ஒரு சாதாரண மனைவியும் அவரை பற்றியும் அவர் மனைவியை பற்றியும் தவறாக பேசி, இது யாருடைய வேலை? சங் பரிவாருடைய வேலை. நீங்கள் ஏதாவது பேசினால் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய நடவடிக்கை பற்றி கேவலமாக பேசுவதும், ஆண்களாக இருந்தால் துரோகி என்று பேசும், இது ஹிட்லருடைய வேசை, ஹிட்லருடைய பாணி தான். நீங்கள் ஏதாவது, ஏன்னா அவங்களும் நாட்டுப்பற்று தான் பேசிட்டு வருவாங்க. அதாவது அடங்காத வெறி உண்ட தூய்மைவாதம் பேசுறவங்க அவங்க. நீங்க தப்பு பண்ணிட்டா நீங்க துரோகிம்பீங்க. அதான் அண்ணன் சீமான்னு சொல்லுவார். அதாவது ஒருத்தர் இத்தனை ஆயிரம் பேருக்கு துரோகம் பண்ண முடியுமா? ஒருவருக்கு இத்தனை ஆயிரம் பேர் துரோகம் பண்ண முடியுமா? அப்படின்னு என்ன பண்ணணும்? கொள்கையை மாற்றணும். பெரும்பான்மை இப்போ இந்த கேஸ், இந்த விஷயத்துல அவருடைய மனைவியினோட அந்த பணியிட மாற்றத்திற்கு பின்னாடியும் இவர் தான் இருக்காருன்னு சொல்லப்படல. இல்ல, அவரே சொல்றாரு, அண்ணனே சொல்லிருக்காரு மிக நெருங்கிய நண்பர்கள்ட்ட, நான் தான் அண்ணாமலைகிட்ட சொல்லி இந்த பொறுப்பை மாத்தினேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். கட்சியிலோட மிக நெருங்கிய ஆள்கிட்ட அவங்க எனக்கு சொல்றாங்கல்ல, அது மாதிரி சொல்றவர் தான் அண்ணன். இருக்கலாம், அது நமக்கு தெரியாது, இருக்கலாம். மதுரையில கருணாநிதி அவர்கள் பேர்ல தொடங்கி இருக்கக்கூடிய இந்த லைப்ரரி பத்தி ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஒரு கருத்துலையும் இவர் ஒரே மாதிரி பின்பற்றதே இல்லை. ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷம் முன்னே எனக்கு தெரிஞ்சு மேலூர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், என்னது கருணாநிதி பேரில் லைப்ரரி அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு லைப்ரரி தேவையில்லைன்னா ஜெயலலிதாவுக்கு சமாதியும் தேவையில்லை தானே அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, யார் அங்கே படிக்க போகிறா? வாயிற் காப்பாளையும் தவிர மீதி எல்லாம் பெண்கள் பிள்ளைகள்லாம் அங்கே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறான். உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது, ஆடம்பரம் இருக்குது, 300 கோடி கட்டுறீங்கன்னு பேசுகிறாரு. ஏன்னா இப்படி மாறிட்டீங்க? ஏன் மாறிட்டீங்க? காரணம் என்ன தெரியுமா? படிப்பை பற்றி படித்து விட்டு சிந்திக்காத பேசுவதால் வருகிற பிழை இது. படித்து விட்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்று பேசினால் இது மாதிரி பேச மாட்டார். ஒரு நாட்டில் லைப்ரரி 300 கோடி இல்லை, 3000 கோடியில் கூட இருக்கலாம் இல்லையா? குடிப்பகம் தான் நீங்கள் வந்து வெறும் 50 கோடியில் கூட கட்டக்கூடாது, ஏன்னா அதிக பேர் போய் குடிப்பான். இதை நீங்களே பேசுறீங்க. ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் வகுப்புறையில் தீர்மானிக்கப்படுகிறது. எங்கே நூலகம் திறக்கிறதோ அங்கெல்லாம் வந்து சிறைச்சாலை மூடப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் லைப்ரரி அருகிலே அறை போட சொன்னார். அறிஞர் அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சை நடக்கும் போதும் படித்துக் இருந்தார். பகவத்சிங் அவர்கள் தூக்குக்கு போடும்போது கூட லெனின் அரசு புரட்சியும் படித்துக் கொண்டார். மேடைக்கு பேசுறீங்க. கலைஞரின் பெயரால் இருப்பதில் உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், அது தவறு இல்லை. உங்களுக்கு வந்து அவரை பிடிக்காததால் வேற பேரை மாற்றி வைங்க. எதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் கலைஞர் இருக்குது? ஏன் இந்த நாட்டினுடைய பெண் முதல் ஒரு பெரிய அறிவாளியாக இல்லை ஒரு பெரிய புலவராக இருந்த ஔவையாரின் பேரை வையுங்கள், இல்லை தேவநாய பாவாணர் பேரை வையுங்கள், இல்லை இன்னும் யார் பேர் வேணாலும், ஏன் எங்கள் ஐயா பாரதிதாசனுடைய பேரை வையுங்கள், இல்லை திருவிக்கா பேரை வைங்கன்னு சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னா ஒரே பேரில் எதுக்கு இது இருக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் லைப்ரரியே கூடாதுங்கிறீங்களே, பேர் கூடாதுங்கிறது போய் லைப்ரரியே கூடாதுங்கன்னா படிக்க கூடாதுன்னு சொன்னவன் வைதிக பிராமணத்தை கடைபிடித்த மனு தர்மத்தை ஆரம்பித்த பிராமணர்கள் தான். சூத்திரர்கள் படிக்க கூடாது என்றான். நீங்களே இப்ப அதே தானே சொல்றீங்க. என்ன சரி, நான் என்ன கேட்குறேன், அந்த நூல் நிலையத்திலிருந்து காதலித்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு நம்ம தானே அவமானம் வேண்டும். இந்த தமிழ் சமூகம் அவர்களை காதலிக்க அனுமதிக்காமல் ஒரு நூல் நிலையத்திற்கு துரத்திருக்குது என்றது கவலைப்பட வேண்டும். ஆனா உண்மையை சொல்ல போனா 3 லட்சம் நூட்கள் அங்க இருக்குது. இங்க அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்துல 5 லட்சத்துக்கு மேல நூட்கள் இருக்கு. இதான் கன்னிமரா லைப்ரரி. காரணம் என்னன்னு கேளுங்க, இவர் ஒரு நூல் நிலையத்துக்கு போய் சென்று படித்ததில்லை, அதனுடைய இது இவருக்கு தெரியாது. இப்ப நான் வந்து ஒரு ஓவிய கல்லூரி மாணவனாக, பேசுவதெல்லாம் எங்க படிச்சு புத்தகம் படிச்சு தானே பேசுறாரு. படித்து விட்டார்.
அது படித்துட்டு பேசுறதுல தப்பு இல்லை. படிப்பிடித்து கற்க கசடற கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிறான் குரல்ல. நீங்க படிச்சுட்டு அப்படியே போகக்கூடாது, படிப்பதை கடைபிடிக்க வேண்டும். அதனாலதான் அந்த பிரச்சனை. ஆனா சொல்ல போனா அவரெல்லாம் இந்த வாட்ஸ்அப் செய்தி பேசுறவர் அதிகமா. ஒரு லைப்ரரியாவது போயிருக்கீங்களா? நான் வந்து இன்றைக்கு சென்னையில் இருக்கிற கன்னிமரா லைப்ரரி, பிரிட்டிஷ் கவுன்சில், அன்னைக்கு இன்னைக்கு அமெரிக்க தூதரகத்துக்கு அமெரிக்க லைப்ரரி கூட அன்னைக்கு கல்லூரியுடைய போனஃபைட் வச்சிருந்தா உள்ள விடுவான். அலையன்ஸ் பிரான்சிஸ், மேக்ஸ் மில்லர் பவன், எல்லா இடத்துலையும் லைப்ரரி இருக்கு. ஒரு லைப்ரரிக்கு இவர் போயிருப்பாரா? அதனுடைய இது என்னன்னு தெரியுமா? ரெஃபரன்ஸ் செக்ஷன் தனியா இருக்கும். வெளியவே வந்து விட மாட்டான் கன்னிமரா லைப்ரரியில். ஏன்னா அப்படி புத்தகத்தை உடையிறது இருக்குது. அதை இன்னைக்கு அங்கேயே வந்து ஜெராக்ஸ் வச்சிருந்தாங்க. அப்போ நான் இப்போ ஒரு 10 ஆண்டு காலமாக நம்மளே வாங்கி படிக்கிற தகுதி இருப்பதுனாலையும் எல்லாம் டிஜிட்டலில் இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு வந்து அண்ணா நூலகத்திலேயே நிறைய டிஜிட்டலை மாற்றி வச்சிருக்கான். வெறும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ சிறப்பு சிலை 549 ரூபாய் 1000 புத்தகம் விடுறான். அந்த மாதிரி இருக்கு. ஏழை எளிய மாணவர்கள் இல்லை வசதியாக இருந்தவர்கள் கூட அவ்வளோ புத்தகத்தை வாங்கி வைக்க முடியாது. இன்றைக்கு இன்னொன்று, நிறைய பேர் உண்மையிலேயே இயற்கையை நேசிப்பதால் புத்தகம் பேப்பரில் இருக்குன்னு இப்போ நாங்கள்லாம் கூட புத்தகம் நோட்டு வாங்குறதுல ஐபேடை வாங்கி வச்சுருவோம். அதில் 2 விஞ்ஞானமும் டிஜிட்டலாகவும் இருக்குது. இன்னொன்று நம்ம மரத்தை சேவ் பண்ணுறோமே, கடைபிடிக்கிறோம். நிறைய நாள் நம்ம வந்து ரீஃபில் பயன்படுத்த இங்கு பெனாவே தான் பயன்படுத்திருந்தோம். ஆனால் இங்கு ஊற்றி தான் அதாவது அதை நம்மளே கடைபிடிக்கணும். எல்லாத்தையும் கிண்டல் பண்றது, நூலகத்தை கிண்டல். படிக்கக்கூடாதுன்னு பாப்பான்னு சொல்றான், நீயும் சொல்ற. கேட்டா பாப்பான் அனைவரையும் சமமாக பாப்பான், அதனையே பாப்பான்றான். ஆனா பாரதிதாசன் என்ன சொல்றாரு தெரியுங்களா பார்ப்பனார் பத்தி? அவ்வளவு அதை படிக்காதனுடைய விளைவுதான். தூங்கும் புலியை பறவை எழுப்பினும் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினும் நரம்ப புடச்சிட்டு பேசுங்களே. பார்ப்பனரை பத்தி மாணவர்கள்ங்கிற ஒரு இதுல ஐயா வந்து கிழிச்சிருக்காரு பாரதிதாசன். அப்படி எழுது. அப்ப நீங்க என்னத்தை படிச்சீங்க? நீங்க ஸ்டாலின் வந்து எதெல்லாம் குறை சொல்றது? மஞ்சப்பை, அது என்ன மஞ்சப்பை? மஞ்சப்பைன்னா நூல் பை எடுத்துட்டு போங்கிறதுனால அதை வைக்கிறாங்க. நீங்க நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து இங்க வந்து படிக்கும்போது 90ல எங்கெல்லாம் மஞ்சப்பைன்னு தான் சென்னை பசங்க கூப்பிடுவாங்க. கோவம். இன்னைக்கு வந்து என்னாச்சு, நான் வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்குன்னா வீட்டுல இருந்து பாத்திரம் எடுத்துட்டு போவோம். ஹோட்டல்ல அந்த 70ல பிறந்தவங்களுக்கு 90க்கு முன்ன பிறந்தவங்க எல்லாத்துக்கும் அது வாய்ப்பு இருக்குது. பை எடுத்துட்டு போய் தான் அரிசி வாங்குவோம். காகித பையில பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க. கறி எடுத்தா கூட மட்டையில, பாக்கு மட்டையில இல்ல வாழை இலையில கட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு கிண்டல். அப்ப உங்க நோக்கம் அவரை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து திட்டத்தையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்க RSS சித்தாந்தத்தை, திராவிடத்தை சித்தாந்தத்தை இங்க அழிக்கணும் அப்படிங்கிறதுனால போய் இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க? பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிராக நிறுத்தி வைத்து, பெரியாரை மட்டும் ஆதரிப்பவரும் நமக்கு பிடிக்காது, பிரபாகரனை மட்டும் ஆதரித்துக் கொண்டு பிரபாகரனை எதிர்ப்பு முடியாது. 2 பேரும் வெவ்வேறு, 2 பேருமே ஒற்றை நோக்கத்திற்காக இங்க இவரும் அங்க அவரும் செயல்பட்டு கொண்டு ஒரு பெரிய வீரன் அண்ணன். அப்ப நீங்க 2 பேர்த்தையும் எதிராக நிறுத்தி போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் அருகில் இருக்கிற அரை வேக்காடுகள், தமிழ் தேசியத்தை பற்றி புரியாதவர்கள் தமிழர்களுக்குள் சண்டை மூட்டுகிற ஒரு வேலையை அந்த பார்ப்பனியம் செய்கிறது. அந்த பார்ப்பனியத்துடைய கையாளாக மாறிவிட்ட காரணத்தினால் அனைத்தையும் குறை சொல்லி கொண்டிருக்கிறது தான் இவர் வேலையை போச்சு. இப்போ இன்னைக்கு காலையில செய்தியாளர் சந்திப்புல கூட கேட்டாங்க, நீங்க வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய போகிறதாக, அதற்காக தான் நீங்க வந்து அவங்களோட நெருங்கி பயணிக்கிறதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து ஒரு கூட்டணி பத்தி இப்ப ஏன் பேசுறீங்க, அப்புறமா பேசிக்கலாம், அதுக்கு இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா வந்து வேட்பாளர்களை ஒரு சில தொகுதிகளுக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி போகுமா? முதல் கேள்வி. போனா இப்ப இருக்கக்கூடிய இதே வாக்கு சதவீதம் இருக்கு. கூட்டணியில தேர்தல் நிக்குமான்னு கேட்க. யாரோட கூட்டணியில இருக்காங்க? பிஜேபி கூட்டணியில தான் இருக்கு. அபிஷியலா இருக்காங்களா? அபிஷியல்னா என்ன? அது தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்திருக்கிறதா நாம் தமிழர் கட்சி? இல்லையே, தனித்து தானே போட்டிட்டாங்க. இது போட்டியிட்டு 24ல. அதாவது கூட்டணியில இருக்கும், ஆனா தனியா நிக்கும். ஓ, அப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ? ஆமாமா, இப்ப அவங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் என்னது இப்ப அண்ணாமலையோட பேசுறது? ரவீந்திரன் துரைசாமி கேளுங்க, அவரே முதலமைச்சர் வேட்பாளராய் அண்ணனை நிற்பதற்காக நான் மோடியிடம் பேசுங்களா அவர் சொல்றாரு. மறுத்தே பேசலையே எங்க அண்ணன் சீமான், மறுத்தே பேசலையேம்மா. நான் எதுவுமே சொல்லல. நான் ஒரு பார்வையாளர், நான் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவருடைய செயல்பாடு பிடிக்கிறதா தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது, அரசியலை உற்று கவனித்து கொண்டிருக்கிற போது இவருடைய செயல்பாடு, நான் உங்களோடு கூட்டணியில் இருக்கின்ற தனியாவே நிற்கிறேன். ஏன் அப்படின்னா 8.5 விழுக்காடு வாக்கு வாங்கியாச்சு. இந்த 8.5 விழுக்காடு வாக்கு முதல்லலாம் இந்த வாக்கு வாங்கிறதுக்கு காரணம் அவ்வளவு அர்ப்பணிப்பு மிக்க இந்த கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு கிடைத்த பிறகு எந்த ஒரு தன்னலமும் இல்லாமல் சொந்த காசை போட்டு வேலை செய்கிற கட்சி உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக நாம் தமிழர் இருந்தது. இந்த 24க்கு பிறகு
நான் ஒருவனால் தான் இந்த 8 விழுக்காடு ஓட்டு இவரே போய் எல்லா மிஷின்லையும் உட்காந்து 36 லட்சம் ஓட்டையும் போட்ட மாதிரி. அப்ப நான் பேச வேண்டிய விளைவு, இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா இல்லைன்னா போ. மாவட்ட செயலாளர்லாம் மாவட்ட கூட பொறுப்பு இல்லைங்க. மாநில ஒருங்கிணைப்பாளர்லாம் கிறிஸ்டப்பா எட்டு வச்சணுன்ற ஆணவத்தால், அகம்பாகத்தால், தன்னலத்தால், சுயநலத்தால் இன்னைக்கு சிதைந்து சிறுத்து போய்விட்டார். அதனால தான் இந்த சீச்சாட்ரா இது ஒரு இது வந்து கருத்து கணிப்பு சி ஓட்டர் அதுல பாருங்க பட்டியலே இல்லை பாருங்க. அது அவன் போட்டான் இல்லை, அதெல்லாம் வேற. 2016 உங்க பட்டியல சொல்ல. ஆனா நான் எங்களை போன்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய அளப்பரிய உழைப்பால் சீமான் இல்லாமல், நாம் தமிழர் கட்சி இல்லாமல் ஒரு அரசியல் இல்லை இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வந்தது. இன்னைக்கு எங்க இருக்கு உங்க நிலைமை? நீங்க கூடுற கூட்டத்துக்கு கூட்டம் வருதா? தங்கச்சி மடத்துல மீனவர்களுக்காக ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க, ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்க. எவ்வளவு பேர் இருந்தா? தமிழகம் வெறும் 300 பேர். உள்ளூர்காரங்களே வரல. அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், மீனவர் தொழிலாளர் பாசறை தான் வைக்கணுமா, மீனவர் பாசறை வைக்கணுமா? கட்சி வந்து சாதியின் பிடிக்குள் கொண்டு போய் தள்ளுறீங்க. பரதவர் பாசறைன்னு அறிவிச்சு விட்டீங்க. மீன்பிடி தொழிலாளர் இன்னைக்கு ராமேஸ்வரத்துலையும் எல்லா இடத்துலையும் ஆதித்தமிழர் மீன் பிடிக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் மீன் பிடிக்கிறார்கள், மறவர்கள் மீன் பிடிக்கிறார்கள், பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு விவசாயத்தை யாரு பண்றா? வேளாளர்கள் மட்டும் பண்றாங்களா? எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க பண்றாங்க. முடி திருத்துபவர்கள் இன்னைக்கு என்ன அதான் ஐயா அப்துல் கலாமுடைய ஒரு கவிதை இருக்கு. அரசியல் செய்யாததை அறிவியல் செய்து முடித்தது. ரேசர் கண்டுபிடித்தான் சவர தொழிலாளருடைய இது, வாஷிங் மிஷின் கண்டுபிடித்தான் சலவை தொழிலாளருடைய இது முடி. ஏன்னா அவர் அந்த தொழிலுக்காக சொல்ல, அந்த தொழிலை காரணம் காட்டி அவரை இழிவாக நீங்கள் நடத்தியதால் அரசியல் செய்யாததை அறிவியல் செய்து முடித்ததுன்னு ஒரு கவிதை இருக்குது. நீங்க வந்து முடி திருத்தும் இல்ல, முடி அலங்கார தொழிலாளர்கள் போராட்டம்னா எல்லா சமூகத்தில் இருக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கிற அத்தனை பியூட்டி பார்லர்லயும் ஒரே தொழிலை செய்கிற மருத்துவ சமூக சவர தொழிலாளர்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் செய்யறான். அப்ப நீங்க என்ன வைக்கிறீங்க? சாதியின் பிடியில் நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்குது. போய் ஒரு அந்த தங்கச்சி மடம் மீனவர் இது கொண்டாட்டு போய் யாரோ ஒரு சரவண தேவர்னு அந்த கட்சியில் இருக்க துரைமுருகன் போய் பாக்குறாரு. அதுக்கு ஒரு 10 பேர் கொண்டாடுறான். அவர் யாரு? அங்க ராமநாதபுரத்துல இருக்கிற அம்பேத்கர் சிலையை உடைத்தவருடைய ஒருத்தர். அவரையெல்லாம் நீங்க சேர்க்கலாமா? நீங்க இன்னைக்கு வாங்கிடுவீங்களா நீங்க? அதனாலதான் ஒரு பயத்துல ஆஸ்திரேலியா செல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, 26 தனித்து 2031 தலித்து அப்படின்லாம் பேசுறீங்க தானே? வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு இருக்கிறீங்களே, ஏன் என்ன கேக்குறதுன்னா இதெல்லாம் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்து. ஆனா என்னுடைய கணக்கு, அவர் ஒரு காலம் கூட்டணிக்கு போக மாட்டார். அந்த அளவுக்கு உறுதியா இருக்காருன்னு நீங்க நம்புறீங்க? உறுதி என்று தெரிந்தால் கூட்டணிக்கு போய் தனக்கு என்ன கிடைக்குமோ அதையெல்லாம் தனியா இருக்கிற போது அனைவரிடமும் வாங்கி கொள்ளலாம் என்ற இத்தனை ஆண்டு கால தேர்தல் அரசியலில் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் தேர்தல் இருக்கிற போது நாம் தமிழர் பிள்ளைகள் வேட்பாளர்கள் நாங்கள் தோத்துக்கொண்டே இருந்தோம், எங்கள் அண்ணன் மட்டும் ஜெயித்து கொண்டே இருந்தார். பணம் கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்புங்கிறதான அவர் ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லுவார். மக்களையும் கொச்சைப்படுத்தி எல்லாம் பல நேரங்களில் பேசியிருக்காரு. அண்ணா திமுக கூட தான் கட்சி வெல்ல வேண்டும் என்று பணம் கொடுக்கிறார்கள், அது கூட பரவாயில்லை. தான் கட்சி தோற்க வேண்டும் என்றே ஒரு தலைவன் பணம் வாங்குறான், அது சீமான் மட்டும்தான். நீங்க சொல்லுங்க, இந்த 24 தேர்தலில் நான் நினைச்சேன் விஜயகாந்த் பையன் ஜெயிச்சிருவான்னா, வேட்பாளரை போட்ட கௌசிக்குன்னு ஒரு பையனை எப்படி நினைப்பனி? எதுக்கு அவங்களுக்கு சீட்டு தரல, இவங்களுக்கு சீட்டு கொடுத்துக்கலாம்? ஏன் இந்த ஜெயிக்காத ஒரு அம்மா நிர்மலா சீதாராமனுக்கு நீங்க வந்து அமைச்சரா போடுறீங்க? எங்க அண்ணன் பொன்னார் இல்லையா? அவங்க கட்சியில் என்ன நடந்தா உன் பிரச்சனை என்னப்பா? எதுக்கு இங்க வந்து இவரை போட்டுறீங்க? நீங்க பாரதிய ஜனதாவுக்கு தலைவரா? ஏன் எங்க மாமா நயினார் நாகேந்திரன் இல்லையான்னு பேசுறீங்களே? உன் கட்சியை வளர்ப்பு என்றால் இன்னொரு கட்சிக்காரன் ஜெயிக்கணும். ஏன் விஜயகாந்த் பையன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? உன் கட்சியை வேட்பாளரா நீங்க நிக்க வச்சுட்டு, அது வந்து உங்க நோக்கம் தெரியலையா? எத்தனை பேர் திமுக கிட்ட சீட்டு வாங்கி கொடு, அண்ணா திமுக கிட்ட சீட்டு வாங்கிட்டு உங்ககிட்ட கேட்கறான், நீங்க பேசுறீங்களே? இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவன் உன் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நீ செயல்படுறியா? நீ அது எந்த விதத்துல நியாயம்? அவனாவது பரவாயில்லைங்கிறான், தான் கட்சி ஜெயிக்கணும்னு பணம் கொடுக்குறான். நீங்கள் உங்க கட்சியும் உங்க வேட்பாளரும் தோக்க வேண்டும் என்று பணம் வாங்குறீங்களே, உங்க நோக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரால? சொல்லுங்க. இந்த தேர்தலில் அவர் கூட்டணி போனாலும் சரி, கூட்டணி போவாலும் சரி, என் நோக்கம் அதுவல்ல. ஆனால் இவர் செய்த செயலால் கண்டிப்பாக நாம் தமிழருடைய வாக்கு வங்கி மிக கடுமையாக குறையும். இவர் இதை தன் நிலையை மாற்றிக்கொண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியிலிருந்து வெளியே வந்து இன்னமும் மீறியமாக மாற்று மொழியாளர்களுடைய வெறுப்பு அரசியலை விதைக்காமல், பெரியாரை தூற்றவும் இல்லாமல் போற்றவும் இல்லாமல் உங்களுக்கான அரசியலை செய்யாத வரை இவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி தான். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஜெகதீச பாண்டியனிடம் பல்வேறு கேள்விகளை வச்சிருந்தோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.